நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. பழனி மலைக்கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்வதற்காக வரிசையில் நின்றிருந்த பக்தர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் மோகனூரை சேர்ந்தவர் செல்வமணி. 47 வயது இவர் சபரிமலைக்கு மாலை அணிந்து தனது நண்பர்களுடன் நேற்று சபரிமலை சென்றார். சபரிமலையில் சாமி தரிசனம் செய்துவிட்டு இன்று பழனி முருகனை தரிசனம் செய்வதற்காக வருகை தந்தார். இன்று மாலை பாதை வழியாக மலைக்கோவிலுக்கு சென்ற செல்வமணி 10 ரூபாய் தரிசன கட்டணம் வாங்கி தரிசனத்திற்காக வரிசையில் காத்திருந்தார். அப்பொழுது அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு திடீரென மயங்கி விழுந்ததாக தெரிகிறது. இதையடுத்து அவரை மீட்டு திருக்கோவில் மருத்துவமனைக்கு முதலுதவி சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட பின்னர் மேல் சிகிச்சைக்காக பழனி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட செல்வமணியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். அனுமதிக்கப்பட்டு பரிசோதனை நடைபெற்ற நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிகிறது. செல்வமணி என்ற பக்தர் உயிரிழப்பு. சபரிமலைக்கு மாலை அணிந்து சாமி தரிசனம் முடித்துவிட்டு பழனி கோவிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக வரிசையில் காத்திருந்த பக்தர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பக்தர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில தினங்களாக திருச்செந்தூர், ராமேஸ்வரம், தஞ்சாவூர் போன்ற முக்கிய கோவில்களில் பக்தர்கள் உயிரிழந்த நிலையில் தற்போது பழனி கோவிலிலும் பக்தர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.